السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك على محمد وعلى آل محمد. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا عليه أفضل الصلاة وأزكى السلام: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, ரபியுனில் அவ்வல் மாதம் உலக வரலாற்றின் தலையெழுத்தை அல்லாஹ் மாற்றுவதற்காக வேண்டி மக்கள் எல்லாம் இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்த ஒரு காலத்தில், ஈமான் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு காலத்தில், அல்லாஹுடைய அச்சம் என்றால் என்ன, அல்லாஹுடைய பயம் என்றால் என்ன, அல்லாஹோடு நடந்து கொள்ளும் ஒழுக்கம் என்ன, சமூக விழுமியங்கள் என்றால் என்ன, இது ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கு நாங்கள் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய ஒரு இடம்தான் காபா. இங்கே இருந்து கொண்டு கூட யாரும் காபாவுக்கு கால் நீட்ட மாட்டோம். அவ்வளோ கண்ணியம், அவ்வளோ மதிப்பு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், அந்த காலம் எப்படியான காலம் என்றால், وَمَا كَانَ صَلَاتُهُمْ عِندَ الْبَيْتِ إِلَّا مُكَاءً وَتَصْدِيًا. தக்பீரை கட்டிக்கொண்டு காபத்துல்லாவில் சீட்டி அடித்த காலம், தக்பீரை கட்டிக்கொண்டு காபத்துல்லாவில் கை தட்டி விளையாடிய காலம், நிர்வாணியாக ஆடை இல்லாமல் அலங்கோலமாக காபத்துல்லாவை வலம் வந்த காலம். இந்த காலத்தில் தான் இந்த உலக வரலாறை தலைகீழாக மாற்றுவதற்காக, உலகத்தில் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்துக்கு உயிர் கொடுப்பதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு தீர்க்கதரிசியை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பிறந்தது ஒரு பிறப்பு, வளர்ந்தது ஒரு தியாகம், இறந்தது ஒரு சாதனை என்ற ஒரு தொனிப்பொருளில் உலக வரலாறை தலைகீழாக பெரட்டியவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் அஷ்ரஃபுல் மக்லூகாத், அல்லாஹ்வுடைய மிகச் சிறந்த படைப்பாக, அல்லாஹ்வுக்கு அஹப்புல் மக்லூகாத், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான படைப்பாக, அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட படைப்பாக. எந்த அளவுக்கு என்று சொன்னால்,
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ணியப்படுத்தும் பொறுப்பை அல்லாஹ் யாரிடமும் கொடுக்கவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ணியப்படுத்தும் பொறுப்பை அல்லாஹ்வே தன்னிடம் எடுத்துக் கொண்டான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் ووضعنا عنك وزرك الذي ينقض ظهرك ورفعنا لك ذكرك. நபியே, உங்களுடைய பிரஸ்தாபத்தை நாங்கள் உயர்வாக வைத்திருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் அதான் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் இகாமத் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் தொழுகை கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் அத்தஹியாத் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் துஆ கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் ஒரு முஃமினுக்கு ஈமானே கிடையாது. சகோதரர்களே, எல்லா விதத்திலும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். குலத்திலே கண்ணியப்படுத்தினான், குணத்திலே கண்ணியப்படுத்தினான். وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. அல்லாஹ் சொல்கிறான், மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் மலிக் அலல் குர்சி, உதாரணம் சொன்னா நல்லா வலம். அல் மலிக் அலல் குர்சி என்று சொன்னா அரசன் சிம்மாசனத்தின் மீது உட்கார்ந்து இருக்கிறான். அரசன் சிம்மாசனத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல وَإِنَّكَ لَفِي خُلُقٍ عَظِيمٍ. அல்லாஹ் சொல்றான் وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. நபியே, நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மேலே இருக்கிறீர்கள். அப்படின்னா நற்குணமும் நபிக்கு கீழே தான் இருக்கு. நற்குணத்தை மிகைத்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழகில் குறையா, எதில் குறை அவருக்கு? புகாரியுடைய கவிதை, وَأَحْسَنُ مِنْكَ لَمْ تَرَ قَطُّ عَيْنِي. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களை விட அழகானவரை என்னுடைய கண் கண்டது கிடையாது. وَأَجْمَلُ مِنْكَ لَمْ تَلِدِ النِّسَاء. உங்களை விட சிறந்த ஒரு அழகான குழந்தையை உலகத்தில் எந்த பெண்ணும் பெற்றது கிடையாது. خُلِقْتَ مُبَرًّا مِنْ كُلِّ عَيْبٍ. யா ரசூலல்லாஹ், எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான். وَكَأَنَّكَ قَدْ خُلِقْتَ كَمَا تَشَاءُ. நீங்க அல்லாஹ் கிட்ட போய் என்னை இப்படி படைச்சா நல்லா இருக்குமே, நீங்க எப்படி விரும்பினீங்களோ அத போல அல்லாஹ் படைச்சது மாதிரி இருக்குது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்தில் வருவதை கண்டால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார், அமீனுன் முஸ்தஃபா பில் கைரி யதுஉ கபௌஇல் பத்ரி ஸாயிலுஹுல் லலாம். அமீனுன், நம்பிக்கையின் நட்சத்திரம் வருகிறார். முஸ்தபா, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிகள் பெருந்தகை வருகிறார். பில் கைரி யதுஉ, நலவை கொண்டு அழைக்கக்கூடிய அழைப்பாளர் வருகிறார். கபௌஇல் பத்ரி ஸாயிலுஹுல் லலாம், இருட்டை விரட்டக்கூடிய பௌர்ணமி இளவின் ஒளி வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்தால் அருமை மனைவி, உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நேசித்த மனைவி அன்னை ஆயிஷா சொல்வார், லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் வ ஷம்சி கைரும் மின் ஷம்சி ஸமா. அல்லாஹ் வானத்திலும் ஒரு சூரியனை படைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் எனக்கும் ஒரு சூரியனை படைத்து தந்திருக்கிறான். ஆனால் வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனை விட என்னுடைய சூரியன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சிறந்தவர். فإن الشمس تطلع بعد الفجر. சூரியன், வானத்தில் உள்ள சூரியன் அது சுபகுக்கு பின்னால் உதயமாகும். வஷம்சி தத்லு பஅத அல் இஷாஇ. என்னுடைய சூரியன்
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு பின்னால் தான் என் பக்கம் உதயமாகி வருவார். சகோதரர்களே, எத்தனை சிறப்பு அவருக்கு! அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை கண்ட பெண்கள் தன்னுடைய கைகளை வெட்டி கொண்டார்கள். கைகளை வெட்டி கொண்டார்கள். குர்ஆனுடைய சம்பவம். فَلَمَّا رَأَيْنَهُ أَكْبَرْنَهُ وَقَطَّعْنَ أَيْدِيَهُنَّ فَقُلْنَ حَاشَ لِلَّهِ مَا هَذَا بَشَرًا إِنْ هَذَا إِلَّا مَلَكٌ كَرِيمٌ. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நடுவால, ரெண்டு பக்கமும் பெண்கள், மிஸ்ர்ல உள்ள, ஈஜிப்தில உள்ள உயர்ந்த குலத்து பெண்கள், ரெண்டு பக்கமும் உட்கார வச்சுட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நடுவால போனாங்க. அரசியுடைய கட்டளை. கையில, பெண்களுடைய கையில எல்லாம் ஆப்பிள் பழம், அடுத்த கையில கத்தி எடுத்து எப்பல வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நடுவால் போறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த பெண்கள், ஹாஷலில்லாஹ் ஹாஷலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், மா ஹாதா பஷரா, இது மனிதனா? இவர் மனிதனா? இவர் மனிதன் அல்ல, இவர் மலக்கு. இவர் பழமும் வெட்டி, கையும் வெட்டி, ரத்தம் ஆறாக ஓடுது. ஒருத்தருக்கும் விலங்கல். எவ்வளவு அழகா இருக்கும், எவ்வளவு அழகா இருப்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியுடைய ரிவாயத், மிஅராஜுக்கு போன நேரம் 3வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொன்னார்கள், லகது ஊதிய ஷத்ரல் ஹுஸ்ன், அல்லாஹ் அழக அரவாசியா பிரிச்சு அரவாசிய யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் கொடுத்திருந்தார். உலக வரலாற்றுல அப்படி ஒரு அழகு இல்லை. ஆனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை கண்ட பெண்கள் தன்னுடைய கையை வெட்டி கொண்டார்கள். என்னுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகை அவர்கள் கண்டிருந்தால் இதயத்தை வெட்டி இருப்பார்கள். அவ்வளவு அழகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறப்பை பேசுவதற்கு சகோதரர்களே, ரபீஉல் அவ்வல் மாதம் அல்ல, ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் பேசினாலும் பேசி முடிக்க முடியாது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோன்றின் புகழோடு தோன்றுக, இல்லாமல் தோன்றாமல் இருப்பது நன்று. தமிழ்ல சொல்லுவாங்க, வாழ்ந்தா பிறந்தா வளர்ந்தா ஒரு பேரோட பிறக்கணும், இல்லையால் பிறக்காம இருக்கிறது நல்லம். பிறந்ததும் புகழ், கபர்லையும் புகழ், கியாமத்திலையும் புகழ், கியாமத்தில வைக்கக்கூடிய கொடியும் புகழ், எல்லாமே புகழ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் 40வது வயதில நபி பட்டம் கிடைச்ச உடனே மகளை பார்த்து சொன்ன வார்த்தை, யாருடைய கணவன்? யாருடைய கணவன்? மக்காவினுடைய மிகப்பெரிய செல்வ சீமாட்டி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, மக்காவினுடைய கோடீஸ்வரி, மல்டி பிசினஸ்மேன். மக்காவுல உள்ள எல்லா பணக்காரனும் திருமணம் முடிக்க தயார் ஹதீஜா. ஏன்? ஜாஹிலியா காலத்திலே தாஹிரா, பரிசுத்தமானவள் என்ற பெயர் வாங்கினவர் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஜாஹிலியா காலத்திலே சிறந்தவள், உயர்ந்தவள், நல்ல கோத்திரத்தில் பிறந்தவள் என்கிற பேரெல்லாம் வாங்கினவன் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால 2 திருமணம் முடிச்சிருந்தாங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. 2 மாப்பிள்ளை மவுத். அதுக்கு பின்னால திருமணம் முடிக்கல. எத்தனையோ பணக்காரர்கள், எத்தனையோ வசதிக்காரர்கள், ஆனால் திருமணம் முடிக்கும் எண்ணம் இல்லை. 25 வயது ஒரு வாலிபர் ஹதீஜா நாயகியுடைய அந்த வியாபார கோஷ்டியில சேர்ந்து ஷாம் தேசத்துக்கு போய் வந்தார். மைசரா வந்து சொன்னார், ஹதீஜா ஹதீஜா, நம்முடைய கூட்டத்துல ஒரு வாலிபர் இணைந்திருக்கிறார், குறைஷி வாலிபர், பேர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு நாணயம், என்ன ஒரு ஒழுக்கம், என்ன ஒரு பரக்கத்.
அந்த நம்பிக்கையை, அந்த ஒழுக்கத்தை, அந்த நற்குணத்தை பார்த்துத்தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை திருமணம் முடித்தார். 25 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் மக்காவினுடைய மிகப்பெரிய பில்லியனுடைய மனைவி. 40 வயதுல குர்ஆனுடைய வசனம் இறங்குது. ஜபலுன் நூர் போய் பார்த்திருப்பீங்க, ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போனவங்க. ஹிரா குகை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அசல் தோற்றத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காட்சி கொடுத்தார். இக்ரா இக்ரா குர்ஆன்ல முதலாவது இறங்கின வசனம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக தன்னுடைய பொறுப்பை சுமந்து விட்டு அன்னை ஃபாத்திமாவிடம் வந்து சொன்னார், லா ராஹத லி பஅதல் யௌம், மகளே இதுக்கு பின்னால் உன்னுடைய வாப்பாவுக்கு ரெஸ்ட் என்பது கிடையாது. 40 வயதுல ஓட ஆரம்பிச்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வயது, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், 23 வயதில மக்கா குறைஷிகள் எல்லாம் சேர்ந்து கொடுத்த பட்டம் தான் அமீன். அமீன் என்ற என்ன? நம்பிக்கையின் நட்சத்திரம். ஹஜருல் அஸ்வதை தூக்கி வைத்தவர். அந்த 23 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் பாதுகாக்கப்பட்ட பெயர் அமீன் என்கிற பெயர். 17 வருடம் வாங்கின பெயர் 40வது வயதில வருகிறது கத்தாப். அமீன் என்று யார் சொன்னானோ அவனே சொன்னான் பொய்யன். சாதிக் யாரு உண்மையாளன் என்று பட்டம் கொடுத்தானோ அவனே சொன்னான் மஜ்னூன், பைத்தியக்காரன். யாரு சிறந்தவர் என்பதாக சொன்னானோ அவனே சொன்னான் சாஹிர், சாஹிர் சூனியக்காரன் என்றார். சும்மா தியாகமா சகோதரர்களே? சும்மா தியாகமா? கோடீஸ்வரியின் கணவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் பார்க்கறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்தெழும்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதுகுல ஈச்சோலை பாயினுடைய அடையாளங்கள் அப்படியே பதிஞ்சிருக்குது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுறாங்க. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்துல வாரத்தை கண்டாலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கஸீதா படிப்பாங்க. லவ் குன்த மின் ஷைஇன் சிவா பஷரின் லகுன்தல் முபிஅ லைலத்தல் பத்ரி. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை மனிதனாக படைக்கல என்று சொன்னா வல்லாஹி சொல்றேன் பௌர்ணமி நிலவாகத்தான் படைத்திருப்பார். அவ்வளவு அழகானவர் நீங்க. அந்த அழகான உடம்புல ஈச்சோலை பாயினுடைய அடையாளங்கள். கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் லவ் அமர்தனா அன் நப்சுத லக ஃபனஅமல். ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா? நல்ல விருப்புகள் எல்லாம் விருப்பு தந்திருப்போமே. சொன்னார், உமர் மாலி வலித் துன்யா வமா அன வத்துன்யா இல்லா கராகிபின் இஸ்தபல்ல தஹ்த ஷஜரத்தின் சும்மா ராஹ ஃபதரகஹா. உமரே, இந்த உலகத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீ நினைக்கிறியா உலகத்தில் அனுபவிக்க வந்தவன் என்று? எனக்கும் இந்த உலகத்துக்கும் உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க கூடியவன போல, ஒரு வழிபோக்கன போல. அவன் மரத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறல்ல, ரெஸ்ட் எடுத்தா பைத்துருவான். அத போல இந்த உலகத்துல ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக கொஞ்ச காலம் அல்லாஹ் என்ன அனுப்பி இருக்கிறான். இந்த நோக்கம் நிறைவேறிவிட்டதா இந்த உலகத்தை விட்டு நான் போய் விடுவேன். உலகத்தை ஆள வந்தவன் அல்ல. ஏன் சகோதரர்களே, அல்லாஹ்க்கு கொடுக்க இயலாதா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் காத்தை வசப்படுத்தி கொடுக்கலும் என்றா, நபிமார்களுக்கு எல்லாம் சிறந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் லக்ஸரி லைஃப், ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்க இயலாதா? திருமுதியுடைய ஹதீஸ், அல்லாஹ் கேட்டான், மக்காவினுடைய மலைகள் எல்லாம் தங்கமா வேணுமா? மக்காவினுடைய மலைகள் எல்லாம் தங்கமாக்கி தரவா? மக்காவுல மலையை தவிர என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்க. மக்காவுல போய் பார்த்தவங்களுக்கு தெரியும், மலையை தவிர என்ன இருக்கு? காபா நடுவுல இருக்குது. காபா நடுவுல ஒரு பள்ளத்துல சுத்தி மலைகள் மாத்திரம்தான். மக்காவுல ஒரு மலையை தங்கமாக்கினாலே ஸ்ரீலங்கா வாங்கிடலாம்.
அவ்வளவு பிரம்மாண்டமான மலை தொடர்கள் மக்காவை சுத்தி தாயிஃப் வரைக்கும் மலை, எல்லாம் மலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னா? நாங்க என்ன சொல்லி இருப்போம்? மாஷா அல்லாஹ், தாயா அல்லாஹ் தா. யாருக்கு தைரியம் இருக்கு இப்படி துஆ கேட்க? இப்படி துஆ கேட்க யாருக்கு தைரியம் இருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ, அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்ன ஏழையாக வாழ வைப்பாயாக, வ அமித்னி மிஸ்கீனா, என்ன ஏழையாகவே மௌத்தாக்குவாயாக, வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன், கியாமத்துடைய நாளையிலையும் என்ன ஏழைகளோடு எழுப்பாட்டுவாயாக. இந்த ஏழையை கண்டா கேவலம், பிச்சைக்காரனை கண்டா கேவலம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன லில்லாஹி அப்தன், மக்களுக்கு கணக்கெடுக்கப்படாத ஏழை சில அடியார்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, அவன் அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி ஒரு விஷயத்தை சொன்னால், உதாரணமா அவன் அல்லாஹ் மேல சத்தியமா இன்றைக்கு மழை பெய்யும் என்று சொன்னா அல்லாஹ் மழை இறக்குவான். பணக்காரருடைய பவர் அல்ல அது, ஏழையுடைய பவர். நாயகம் வாழ்ந்தது ஏழையாக, நாயகம் ஆசைப்பட்டது ஏழையாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானது ஏழையாக. சகோதரர்களே, கேட்டான் அல்லாஹ், மக்காவுடைய மலைகள் வேணுமா? அல்லாஹ் நாடினா தங்க கட்டிலில் படுக்க வைத்திருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா யா ரப், லா யா ரப், வேண்டாம் யா அல்லாஹ், வேண்டாம். அஜூஉ யௌமன் வ அஷ்பஉ யௌமா, அஜூஉ யௌமன் வ அஷ்பஉ யௌமா, யா அல்லாஹ் நான் ஒரு வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகிறேன். எப்படியான வாழ்க்கை தெரியுமா? ஒரு நாள் நான் வயிறு நிறைந்தால் அடுத்த நாள் நான் பசியில் இருக்கும். கையை தூக்குங்க சகோதரர்களை, என்னையும் சேர்த்து. பிறந்த காலத்துல இந்த சாய்ந்த மருதில கல்முனையில ஒரு நாள் நாங்க பசியில் இருந்திருப்போமா? ஒன்றுமே தின்ன இல்லாம். புகாரியுடைய ஹதீஸ், 2 மாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் உயர்ந்த மனைவி ஆயிஷா சாப்பிட்டது தண்ணியும் ஈச்சம்பழமும் மட்டும்தான். 2 மாசம் தொடர்ந்து சொல்றாங்க, அடுப்பே பத்தல்லையே எங்கட வீட்டுல. எந்த ஏழை இருக்குது இந்த உலகத்துல? இந்த சாய்ந்த மருது கல்முனையில இப்படியான ஏழை இருக்குதா? நம்மட வாழ்க்கை எங்க போகுது சகோதரர்களே? இருந்தும் போத, அவனை பார்த்த ஆசை, இவனை பார்த்த ஆசை. பாரு பாரு, என்னோட படிச்சவன், என்னோட இருந்தவன், ஒரு கணக்கு எழுத தெரியா மக்கு மடேன், நான் புஷ்பைக்கல்ல போறேன், அவன் பென்சில போறானா. அல்லாஹ் கேக்குறான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கையை பங்கு வைக்கிறது நான். அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பி, நீங்களா பங்கு வைக்கிறீங்க, ஏன் பொறாமப்பட்டு சாகுறீங்க? அவர் கார்ல போகணும், இவர் பைஸ்கல்ல போகணும், இவர் பெரிய வீட்ல வாழணும், இவர் சின்ன வீட்ல வாழணும். உலக வாழ்க்கையை பங்கு வைத்தது நான், நீ ஏன் பொறாமப்பட்டு சாகுற? அல்லாஹ் தந்ததை கொண்டு பொருந்திக்கொள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஇதா ஷபிஅது ஹமித்துக, யா அல்லாஹ் நான் வயிறு நிறைந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். வஇதா ஜுஅது, எனக்கு பசி வந்தால் தபர்ரஅது இலைக்க, உனக்கிட்ட கையேந்தி யா அல்லாஹ் சாப்பாடு தா என்று கேட்கும். நம்ம ஊர்ல ஒரு வீட்டுல கொண்டாங்க வாப்போம் தலவாணி, தென்னை மரத்துடைய ஓலையால செய்யப்பட்ட தலவாணியில் படுக்கக்கூடிய ஒரு வீடு இருந்தால் காட்ட முடியுமா யாருக்காவது? சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலவாணியில் பஞ்செல்லாம் இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்த தலவாணியில உள்ளுக்கு இருந்தது ஈச்சோலைகள், ஈச்சனார்கள். நிம்மதியா தூக்கம் போகுமா சகோதரர்களே? யாருக்காக செய்த தியாகம் இதெல்லாம்? யாருக்காக செய்த தியாகம்? புகாரியுடைய ஹதீஸ், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்தா பொரியல் இல்லாம இறங்காது. புகாரியுடைய ஹதீஸ்,
லம் யரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாத்தன் சமீகன் பிஐனிஹி கத்ஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொரிச்ச இறைச்ச சாப்பிடுறது ஒரு புறம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொரிச்ச ஆட்டிறைச்சிய கண்ணால கண்டதும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை மாதிரி சொஃப்டான மாவுல ரொட்டி சுட்டு தின்ற சரித்திரம் கிடையாது. புகாரியுடைய ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாள் என்னுடைய வாப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் ஆட்டிறைச்சி அனுப்பி வைத்திருந்தார். நாங்க இருட்டுல நான் பிடித்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டினாங்க. உருவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார், ஏன் இருட்டில வெட்டினீங்க? விளக்கு பத்த வச்சு இருக்கலாமே, லாம்புண்டு பத்த வச்சு வெட்டி இருக்கலாமே. சொன்னார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சுப்ஹானல்லாஹ். யார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பச்சை நிறத்துல ஒரு பட்டு துணியை கொண்டு வந்தார். பட்டு துணி பச்சை நிறத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பட்டு துணியை பிரித்து பார்த்தார்கள். அதுல ஆயிஷா நாயகியோட போட்டோ இருந்துச்சு. சொன்னார், இவர்தான் சொர்க்கத்திலேயே உங்களோட மனைவி. சொன்னாங்க, எங்கட வீட்டில விளக்கு பத்த வைக்க எண்ணெய் இருந்திருந்தால் பசியின் காரணமாக நாங்கள் அதை குடித்திருப்போம். யாருடைய வாழ்க்கை? சையீதுல் கௌனைன், உலக தலைவருடைய வாழ்க்கை. சகோதரர்களே, வெறுமனே துனியாவால் அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கிறது இல்லை. அல்லாஹ் நபியை கண்ணியப்படுத்தினான் தீனின் மூலமாக. அல்லாஹ் நபிக்கு அந்தஸ்துகளை கொடுத்தான் தீனின் மூலமாக. கியாமத்து நாள் வரும் வரைக்கும் உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் உயர்ந்து கொண்டே இருக்கும். இதன் காரணமாக, தீனுக்கு செய்த தியாகத்தின் காரணமாக. நாங்க முஸ்லிம் ஆகணும், நாங்க நல்லவனா இருக்கணும், நாங்க அல்லாஹ்வை நெருங்கணும்ங்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியிலையும் தூக்கத்திலையும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையிலையும் இருந்தாங்க. சகோதரர்களே, உலகத்துல வாழ்ந்த காலம் 23 வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டது, அழுதது, அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டது. ஹந்தக் மலை ஒண்டிக்குது, ஹந்தக் யுத்தம் நடந்த இடம். சபஅத்து மசாஜித், 7 பள்ளிவாசல் இருக்கிற அந்த இடம். அந்த மலைக்கு மேல 7 பள்ளிவாசல் இருக்குது. அதுல ஒரு இடம் இருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத இடம். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கின இடம். அந்த யுத்தத்துடைய நேரத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி அழுதது எங்களுக்கா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி சொன்னார், யா ரசூலல்லாஹ், அலவானாம், அல்லாஹ் உங்களோட உம்மத்துடைய விஷயத்துல உங்களை திருப்திப்படுத்துவார். இன்னைக்கு பிச்சை எடுத்தாவது மகனுக்கு சாப்பாடு கொடுப்பவள் தான் தாய். மனைவி விரட்டி விட்டுவாள் 1 மாசம் 2 மாசம், நீங்க ஒன்றும் கொடுக்கலாட்டி. தான் பிச்சை எடுத்தாவது தண்ட பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கிறவள் தாய். 1 ரூபாய் எதிர்பார்ப்பு இல்லாம பிள்ளைய வளர்க்கிறவள் தாய். அல்லாஹ் சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி. அந்த உம்மா கூட கியாமத் நாள்ல வேலைக்கு ஆக மாட்டா. அந்த கியாமத்துடைய நாளையிலையும் நமக்காக அல்லாஹ்வுக்கிட்ட சுஜூதுல அழுவது அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு முஹப்பத் இருக்குது உள்ளத்துல சகோதரர்களே. புள்ளண்டா உசுரு, கூட்டாளிண்டா உசுரு, நண்பனுக்காக சாவ பார்க்கிறான், மனைவிக்காக தொழுகையை விட்டு சேர்க்கிறான். நமக்காக உயிரை தந்தவர், நமக்காக ரத்தம் சிந்தியவர். அவர் நினைத்திருந்தால் சகோதரர்களே, இன்றைக்கு மக்காவுல சவுதியில தாயிஃப்ங்கிற ஊரே இருக்காது. அவர் போட்ட பிச்சை இன்னைக்கு நாங்கெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். எவ்வளவு கவலைப்பட்டார் இந்த சமூகத்தை பற்றி. ஏழையாக இருந்து கவலைப்பட்டார், பசியிலிருந்து கவலைப்பட்டார், யுத்தத்திலேயும் கவலைப்பட்டார், மௌத்துடைய சந்தர்ப்பத்திலேயும் கவலைப்பட்டார். கியாமத்திலேயும் எங்களுக்காக கவலைப்படுவார், கியாமத்திலேயும் கவலைப்படுவார். என்ன தேவை சகோதரர்களே, என்ன தேவை? நாங்க எல்லாம் சொர்க்கவாதி ஆகணுங்கிற ஒரே ஒரு தேவைதான். ஆகையால் உலக வாழ்க்கை இந்த ரபியுல் அவ்வல் மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பை பேசுறது மட்டுமல்ல நோக்கம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை பற்றி பட்ட கவலைகள். நாயகத்துடைய காலத்தில் ஒரு மனிதர் இருக்கவில்லை தொழுகை இல்லாத மனிதன், ஒரு சஹாபி இருக்கவில்லை. அப்படி இருந்தால் ஒன்று தொழுகையாளியா மாத்திருப்பாங்க, இல்லாட்டி கழுத்து வைத்திருக்கும். ஒரு மனிதர் இருக்கலையே தொழுகை இல்லாம. இன்றைக்கு உங்களோட மனசை தொட்டு சொல்லுங்க, நம்முடைய ஊர்ல தொழுறவங்க கூடயா தொழாதவங்க கூடயா? தொழுறவங்க கூடயா தொழாதவங்க கூடயா? சகோதரர்களே, தொழாதவன் தான் கூட, பள்ளிக்கு வராதவன் தான் கூட. எப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஊருக்கரும்? அல்லாஹ் என்ன குறை வச்சிருக்கிறான்? இங்கால கடலால கொட்டுது, அங்கால வயலால கொட்டுது, இங்கால கடையால கொட்டுது, கவர்மெண்டால கொட்டுது. துனியாவை விரிச்சு தந்திருக்கிறானே சகோதரர்களே. ஆனா அல்லாஹ்வை மறந்து ஒரு சமூகம் வாழுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருந்தால், சஹாபாக்கள் இருந்திருந்தால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருந்தால், இவர்கள் எல்லாம் பள்ளிக்கு வராம விட்டிருப்பாங்களா? எவ்வளவு கவலைப்படுவாங்க. யாரு கவலைப்படுது? நான் கவலைப்படணும். நான் பொறுப்புதாரி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி. நாம மட்டும் தொழுதுட்டு, நாம மட்டும் வணங்கிட்டு, நாம மட்டும் நம்முடைய கபருக்கு தேடிட்டு போற சமூகம் அல்ல நாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகம் நாம். சமூகத்தை பற்றி கவலைப்பட்டு பட்டு மரணித்த தலைவருடைய சமூகம் நாம். கவலைப்படணும் சமூகத்தை பத்தி. நகையை பத்தி ஊட்டப்பட்டி மாத்திரமல்ல கவலைப்படுறது, சமூகத்தை பத்தி கவலைப்படணும். நாம் சமூகத்தை தொழுகையாளியாக மாற்றணும். நாம் முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு காலங்கள் நேரங்களை